டிரான்ஸ்பிளான்ட் பண்ண ஹேர் வந்து ஏன் கொட்டாது அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சுது. எனக்கு ஆல்ரெடி முடி இருந்ததா வளர்க்கையா இருக்கு. இப்போ டிரான்ஸ்பிளான்ட் பண்ண ஹேரை வச்சா அது மட்டும் இருக்கும்னு என்ன நிச்சயம்? அந்த ஹேரும் வளர்க்கையாகலாம்ல, அதுவும் கொட்டலாம். ஸோ டோனர் ஏரியா கரெக்டாக சூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் வருமா நம்ம? ஆமாம், சேஃப் டோனரில் எடுக்கல, கொஞ்சம் வீக்கான ஹேர் எடுக்கிறீங்க, அன்சேஃப் ஏரியாவிலேருந்து எடுக்கிறீங்கன்னா. ஸோ ஒரு டைம் சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் டோனர் ஏரியா அதே மாதிரி தான் இருக்குமா, இல்லை வேறு சேஞ்சஸ் எதாவது ஆக சான்சஸ் இருக்குது? 100% பழைய மாதிரி இருக்காது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3000 கிராஃப்ட் எடுக்கிறோன்னா 3000 ஹோல்ஸ் போடணும். திரும்ப வந்து அந்த ஸ்கின் எல்லாம் வளர்ந்துலாம் வராது. அந்த ஸ்கின்னுக்கு பதிலாக ஸ்கார் டிஷ்யூ தான் வளர்ந்து வரும். அதுக்கு ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கா சார்? நம்ம அந்த டோனர் ஏரியா பழைய மாதிரியே நார்மலாகவே இருக்கு பண்ண மாதிரி சர்ஜரி பண்ணிட்டாலே. ஸோ அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம கூட டெர்மட்டாலஜிஸ்ட் அண்ட் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜன் டாக்டர் முத்துப்பிரபார் சார் இருக்காரு. சார் வணக்கம் சார். ஓகே, நம்ம ஒட்டுமொத்த ஸ்கால்ப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோனர் ஏரியாவை தான் எல்லாருமே ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்கிறாங்க. ஸோ ஏன் இந்த டோனர் ஏரியா மட்டும் இவ்வளோ ஸ்பெஷல்னு எல்லாருமே சொல்கிறாங்க? ஓகே, டோனர் ஏரியாவோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அங்கே முடி கொட்டாது. அதான் மெயினான ஸ்பெஷாலிட்டி. இப்போ நீங்கள் உங்கள் தாத்தா வயசானவங்க யாரை பார்த்தாலும் தெரியும், எவ்வளோ ஃபுல்லாக வழுக்கியானாலும் சைடில் பின்னாடி மட்டும் அவங்களுக்கு ஹேர் அப்படியே இருக்கும். ஸோ அந்த ஏரியா வந்து ரெசிஸ்டன்ட் டு பால்டிங், இட்ஸ் ரெசிஸ்டன்ட் டு டிஹெச்டி ஹார்மோன். ஓகே, அதனால தான் அது ஸ்பெஷலாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து அந்த முடி கொட்டாததுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நம்ம ஸ்மோக்கிங்கோ ட்ரிங்கிங்கோ அந்த மாதிரி அதிகமாக எடுத்தாலும் கூட இங்கே கொட்டுற பாசிபிலிட்டி இல்லையா? இப்போ ஸ்மோக் பண்ணுறதுனால தாடி கொட்டுறது இல்லை. ஓகே, ஸோ அந்த பாடியில் இருக்கிற ஹேர் கொட்டுறது இல்லை, அந்த மாதிரி இந்த ஹேரும் வந்து பெருசாக கொட்டாது. சரி, ஓகே ஓகேங்க சார். டிரான்ஸ்பிளான்ட் பண்ண ஹேர் வந்து ஏன் கொட்டாது அப்படின்னு சொல்கிறாங்க? புரிஞ்சுது. அதாவது எனக்கு ஆல்ரெடி முடி இருந்ததா வளர்க்கையா இருக்கு. இப்ப டிரான்ஸ்பிளான்ட் பண்ண ஹேரை வச்சா அது மட்டும் இருக்கும்னு என்ன நிச்சயம்? அந்த ஹேரும் வளர்க்கையாகலாம்ல, அதுவும் கொட்டலாம்ல அப்படி சொல்லி கேக்குறீங்க. யூஸ்வலா அது கொட்டாது. ஓகேங்களா, டிரான்ஸ்பிளான்ட் பண்ண ஹேர் அவ்வளவு சீக்கிரம் கொட்டாது. ஓகே, சரி, இது வந்து டோனார் டாமினன்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, டோனார் டாமினன்ஸ் எனக்கு ஒன்றும் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் கோயம்புத்தூர்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு நான் சென்னை போறேன். சென்னை போனாலும் நான் கோயம்புத்தூர் பாஷையிலே தான் பேசுவேன். ஓகேங்களா, ஏன்னா வந்து என்னோட நேட்டிவ்க்கான நான் என்ன பழகணும் அந்த இது வந்து எனக்கு அங்கே போனாலும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, டாமினேட் பண்ணுது. ஓகே, அதே மாதிரி இங்கே பின்னாடி இருந்து இருக்கிற ஹேர் வந்து டிஎஸ்டி ரெசிஸ்டன்ட் ஹேர், டிஎஸ்டி ஹார்மோன் போயிட்டு இந்த ஹேர் அஃபெக்ட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அதை எடுத்து முன்னாடி வச்சாலும் அப்பயும் அந்த ஹேர் வந்து டிஎஸ்டி ரெசிஸ்டண்ட்டாகவே இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி நமக்கு கொட்டின முடியலாம் டிஎஸ்டி சென்சிட்டிவ், டிஎஸ்டி ஹார்மோனால் அஃபெக்ட் ஆகக்கூடிய தன்மையோட இருக்கு. பட் இந்த முடி வந்து அந்த டோனார் ஏரியாக்கான குணாதிசயத்தை ரீட்டைன் பண்ணுது. அதனால தான் டோனார் டாமினன்ஸுங்கிறோம். டோனார் ஏரியாவோட குணாதிசயத்தை அதை கொண்டு வரதுனால டோனார் டாமினன்ட்டுங்கிறோம். ஸோ அதனால தான் உங்களுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ண ஹேர் வந்து அவ்வளோ சீக்கிரம் கொட்ட மாட்டேங்குது. அது ஏன்னா அதோட ஆரிஜின் வேற, அது வந்த இடம் வேற. ஸோ நம்மளோட பழைய ஹேர் மாதிரி இது வந்து அஃபெக்ட் ஆகிட்டு விழுகாது, டிஎஸ்டியில் அஃபெக்ட் ஆகிட்டு விழுகாது. இது வந்த இடம், இதோட ஆரிஜின் வேறங்கிறனால இது ரொம்ப வருஷத்துக்கு கொட்டாம இருக்கும். ஓகே, அதனாலதான் இங்க பின்னால் இருந்த ஒரு முடி எடுத்து இங்க முன்னால எல்லா பக்கம் இந்த டிரான்ஸ்பிளான்ட் பண்றதுக்கான மேஜர் ரீசன் இல்லைங்களா? ஆமாப்பா, ஆமா. ஓகே சார். ஸோ டோனர் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண அப்புறம் அந்த ஹேர் ஒரிஜினல் ஜெனட்டிக்ஸ் ரீடைன் பண்ணுமா சார் அது லைஃப் டைமுக்கு? ஆமா, அதுதான் நான் சொன்னேன் இல்லைங்களா. ஸோ டோனர் ஏரியாவுக்கு வந்து அது வந்த இடத்துல இருக்கிற அதே ஜீன்ஸ், அதே பண்பை வந்து அது மெயின்டைன் பண்ணும். ஓகே, அதனாலதான் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் வந்து லைஃப் லாங் இருக்கும் அப்படி சொல்லி சயின்டிபிக்கா சொல்றாங்க. அதனாலதான் இது இவ்வளவு ஃபேமஸா வழுக்கையானவங்களுக்கு கூட ஏன் வளருது அப்படின்னா வந்து இதனால தான் வளருது. ஓகே, பட் ஸ்டில் இப்போ ரீசெண்டாக என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அதுவும் ஒரு காலத்துக்கு தான். ஒரு டைமுக்கு மேலே ரொம்ப நாள் அந்த முடி வந்து புது இடத்துல இருக்கும்போது அதுவுமே டிஹெச்டினால அஃபெக்ட் ஆகும், அதுவுமே டிஎஸ்டிக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும், அதுவுமே கூட ஃபியூச்சர்ல கொட்டலாம் அப்படிங்கிறாங்க. இப்போ நானே போன புதுசுக்கு கோயம்புத்தூர் பாஷை பேசிட்டு இருப்பேன், அதே ஒரு 10 வருஷம் சென்னையில் இருந்துட்டேன்னா சென்னைக்கு அடாப்ட் ஆகிக்குவேன். ஸோ அந்த மாதிரி இந்த ஹேருமே ஃபர்ஸ்ட் டிஎஸ்டிக்கு ரெசிஸ்டண்டா இருக்கும். பட் கண்டினியூஸா டிஎஸ்டி எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்கும்போது அதுவும் ஒரு கட்டத்தில் டிஎஸ்டி சென்சிட்டிவ் ஆகிட்டு கொட்டலாம், வீக் ஆகலாம் அப்படிங்கிறது இப்போ ஒரு புது கான்செப்ட், அதுவும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ டோனர் ஏரியா கரெக்டாக சூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் வருமா நமக்கு லாங் டேர்ம்ல? ஆமா, இது என்ன கான்செப்ட் சொல்லுவோம்னா சேஃப் டோனர் ஏரியான்னு சொல்லுவோம். அதாவது நம்ம இங்க பின்னாடி இருக்கிற முடி, சைடில் இருக்கிற முடி கொட்டாதுதான். அதுக்குன்னு அது எல்லாமே கோல்டு மைனு, அதுல இருக்கிற எல்லாமே நல்ல ஹேர்னு சொல்ல முடியாது. அதுலேயுமே ஒரு சில தேவையில்லாத ஹேர் இருக்கு, ஒரு சில நல்ல ஹேர் இருக்கு. ஓகேங்களா, இப்போ அகைன் நீங்க ஒரு வயசானவரை பார்த்தீங்கன்னா அவருக்கு பின்னாடி முடி இருக்கும் தான், சைட்ல முடி இருக்கும் தான். அதுக்குன்னு இப்போ உங்களுக்கு இருக்க மாதிரி அவருக்கு இருக்காது. உங்களுக்கு இருக்க மாதிரி பின்னாடி டெய்லோ ஃபங்க் வைக்கிற மாதிரி முடியோலாம் அவருக்கு இருக்காது. ஸோ அப்போ நம்ம டோனர் ஏரியாலையுமே ஒரு 20-30% ஹேர் வந்து டிஎஸ்டி சென்சிட்டிவ், அது வந்து ஃபாலோ ஆகக்கூடிய தன்மை இருக்கிற ஹேர். பொதுவாக வந்து இந்த லோவர் மோஸ்ட்
கீழே இருக்கிற ஹேருங்க, அதே மாதிரி காதுக்கு ஜஸ்ட் மேல இருக்கு இல்லைங்களா, ஓகே அந்த ஹேர்லாம் வந்து டிஎஸ்டி சென்சிட்டிவ் ஹேர். Okay. ஸோ அதெல்லாம் வந்து எடுத்து வச்சிங்கன்னா அது சீக்கிரமா கொட்டிடும். ஸோ அந்த ஹேர் இல்லாம மிச்ச ஹேர் இருக்கு இல்லைங்களா, நடுவில் சென்டர்ல இருக்கிறது, சைடில் இருக்கிறது, அந்த ஹேர் எல்லாம் நம்ம எடுத்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணோம்னா அந்த ஹேர் அவ்வளோ சீக்கிரம் கொட்டாது, ரொம்ப வருஷம் இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ஆமா ஆமா. ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் சேஃப் டோனர் ஏரியான்னு சொல்றோம். ஸோ ஒருத்தருக்கு சர்ஜரி பண்ணும்போது சேஃப் டோனர் ஏரியால இருந்து ஹேர் எடுத்து வச்சாதான் ரொம்ப வருஷத்துக்கு இருக்கும். சார் முன்னாடி இந்த ஹேர் எப்படி இருந்துச்சு அதை எடுத்து நம்ம இங்கே வைக்கிறப்போ அது நம்ம என்ன ஒரு ஆயிலோ வேற என்ன யூஸ் பண்ணாலும் அது அப்படியே இருக்கும், நல்லா அந்த முடி நல்லா வளரும்னு சொல்றீங்களா? ஆமா ஆமா, ஆயில் யூஸ் பண்றதுன்ட்டு இல்ல, ஓகே நீங்க பண்ணுங்க பண்ணாதீங்க, எது பண்ணாலும் பண்ணாட்டியும் சேஃப் டோனர்ல எடுக்கல, ஓகே கொஞ்சம் வீக்கான ஹேர் எடுக்கிறீங்க, அன்சேஃப் ஏரியால இருந்து எடுக்கிறீங்கன்னா ஓகே அந்த ஹேர் வந்து ரொம்ப நாள் இருக்காது, நீங்க மெயின்டைனே பண்ணாலும் ரொம்ப நாள் இருக்காது. ஸோ அதுதான் சேஃப் டோனர் ஏரியான்னு சொல்றோம். ஓகே ஓகே சார். ஓகே சார், இப்போ சேஃப் டோனர் பற்றி சொல்லியிருந்தீங்க. இப்போ சேஃப் டோனர் ஜோன் அப்படின்னா அது மெடிக்கலாக நம்ம அதை எப்படி சார் டிஃபைன் பண்ணுறது? ஸோ மெடிக்கலி பார்த்தீங்கன்னா ஆக்செப்டல் ப்ரொட்ரூபரன்ஸ்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா, இப்போ நம்ம தலையில் தொட்டு பார்த்தீங்கன்னா லேசாக மண்டோடு புடைச்ச மாதிரி இருக்கும் பின்னாடி. ஸோ அந்த பாயிண்ட்ல இருந்து அப் டு ஒரு 6 சென்டிமீட்டர், ஓகேங்களா, 6 சென்டிமீட்டர் இல்லை 7 சென்டிமீட்டர் மேலே, ஓகேங்களா, அந்த பாயிண்ட்ல இருந்து நேராக கோடு போட்டிங்கன்னா ஒரு 6 சென்டிமீட்டர் இருக்கு. ஓகே அதில் இருக்கிற ஏரியாஸ். ஓகே அண்ட் இங்கே சைடில் வந்து பார்த்தீங்கன்னா காதுக்கு மேலே இருக்கிற அந்த ஒரு சென்டிமீட்டர் விட்டுங்க, அதுக்கு மேலே இருக்கிற ஏரியாஸ், இந்த ஏரியா தான் வந்து சேஃப் டோனர் ஏரியான்னு சொல்லுவோம் நம்மளோட ஸ்கேல்ப் பொறுத்த வரைக்கும். ஓகே ஓகே, அந்த இடங்கள்ல இருந்து எடுத்தால் மட்டும்தான் கிராஃப்ட் வந்து ரொம்ப வருஷம் இருக்கும். ஓகே சார். ஸோ ஒரு டைம் சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் டோனர் ஏரியா அதே மாதிரி தான் இருக்குமா, இல்லை வேற சேஞ்சஸ் ஏதாவது ஆக சான்சஸ் இருக்கா சார்? 100% பழைய மாதிரி இருக்காது. ஓகேங்களா, ஏன்னா இப்போ சர்ஜரி பண்ணும்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3000 கிராஃப்ட் எடுக்கிறோம்னா 3000 ஹோல்ஸ் போடுறோம் பேக் சைடு. ஸோ 3000 ஹோல்ஸ் போட்ட இடத்துல வந்து திரும்ப வந்து அந்த ஸ்கின் எல்லாம் வளர்ந்துலாம் வராது, அந்த ஸ்கின்னுக்கு பதிலாக ஸ்கார் டிஷ்யூ தான் வளர்ந்து வரும். ஸோ இது வந்து பார்க்க பெருசா தெரியாட்டியும் 3000 தனித்தனி தழும்புகள் வந்து உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாம உருவாகும். 3000 சின்ன சின்ன பஞ்ச் அவுட் ஸ்கார்ஸ் வந்து உருவாகும். ஸோ அது வந்து நார்மல் ஸ்கின் மாதிரி இருக்காது, உங்களுக்கு ஸ்கின்னுங்கிறது வேற, தழும்புங்கிறது வேற. ஸோ ஆப்வியஸாக வந்து உங்களுக்கு பேக் சைடு கொஞ்சம் டைட்டான மாதிரி இருக்கும், ரஃப்பான மாதிரி இருக்கும், அதே மாதிரி உங்களுக்கு சென்சேஷன் இருக்காது. இப்போ நீங்கள் உங்கள் உடம்புலேயே பார்த்தீங்கன்னா தோலில் தொட்டிங்கன்னா ஒரு சென்சேஷன் இருக்கும், அதே எங்கே அடிபட்டிருக்கு தழும்பு தொட்டு பார்த்தீங்கன்னா அதோட சென்சேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அது நார்மலாக இருக்காது. அந்த மாதிரி பேக் சைடு சென்சேஷன் மாறும், இறுக்கமான மாதிரி இருக்கும். ஈவன் பிளட் சர்க்குலேஷன் கூட கொஞ்சம் கம்மியாயிடும். ஏன்னா உயிரோடு இருக்கிற பார்ட், ஓகேங்களா, ஸ்கின் டிஷ்யூக்கு தான் பிளட் சர்க்குலேஷன் போகும். ஸ்காருங்கிறது வந்து ஒரு இறந்து போன பார்ட் மாதிரி தான், அதுல வெறும் கொலாஜன் தான் இருக்குமே தவிர பிளட் சப்ளை எல்லாம் போகாது. ஸோ வந்து பிளட் சர்க்குலேஷனுமே கூட டோனர் ஏரியாவில் கொஞ்சம் கம்மியாயிடும். ஓகே. ஸோ சர்ஜரிக்கு முன்னாடி இருந்த மாதிரி சர்ஜரிக்கு அப்புறம் கண்டிப்பா இருக்காது. இதோட மெயின் இம்ப்ளிகேஷன் என்னன்னா, ஸோ நம்ம செகண்ட் சர்ஜரி தேர்ட் சர்ஜரிலாம் போகும்போது ரொம்பவே டிஃபிகல்ட்டா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் சர்ஜரி அப்போ ஹேர் டோனர் ஏரியாவில் எக்ஸ்ட்ராக்ட் பண்றது ரொம்ப ஈஸி. செகண்ட் சர்ஜரிங்க அப்போ இன்னும் கொஞ்சம் அந்த இடமே மாறிடும், ரொம்ப ரஃபா இருக்கும், ரொம்ப டாட்டா இருக்கும். ஸோ அப்போ அதுல இருந்து கிராஃப்ட் கட் பண்ணி எடுக்கிறது வந்து மோர் டிஃபிகல்ட்டா இருக்கும், டிரான்சாக்ஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக நடக்கும். நம்ம பழைய மாதிரி அந்த டோனர் ஏரியா இருக்காது இல்லைங்க? ஆமா ஆமா, ஃபர்ஸ்ட் சர்ஜரி செகண்ட் சர்ஜரியுமே சேம் கிடையாது. செகண்ட் சர்ஜரியில் வந்து டிரான்சாக்ஷன் அதிகமாக இருக்கும், கிராஃப்ட் எடுக்க டிஃபிகல்ட்டா இருக்கும். அதுக்கு ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கா சார், நம்ம அந்த டோனர் ஏரியா பழைய மாதிரியே நார்மலாவே இருக்க பண்ண முடியாது? சர்ஜரி பண்ணிட்டாலே ஒரு டைம் சர்ஜரி பண்ணாலே அஃபெக்ட் ஆனது தான். ஆமா, என்ன ஃபர்ஸ்ட் டைம் பண்றவங்க ப்ராப்பரா பண்றாங்க, ஓகே, சின்ன சைஸ் பஞ்ச் யூஸ் பண்ணி பண்றாங்கன்னா அந்த அளவுக்கு டேமேஜ் ஆகாது. ஓகே, நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், இப்போ 0.7 பஞ்சுக்கும் 0.9 பஞ்சுக்குமே வந்து ட்வைஸ் சைஸ் டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ ஒரு சின்ன சைஸ் பஞ்சில் 1000 கிராஃப்ட் எடுக்கிறது ஒன்று, பெரிய சைஸ் பஞ்சில் 500 கிராஃப்ட் எடுக்கிறது ஒன்று, இதில் 500 எடுக்கிறதும் அதில் 1000 எடுக்கிறது ஒன்று. ஸோ பஞ்ச் சைஸ் சின்னதாக டேமேஜ் ரொம்ப கம்மியாகும். ஸோ டோனர் ஏரியா முடிஞ்ச வரைக்கும் ஒரு நேட்டிவிட்டி ரிட்டைன் ஆகும், நார்மலாக இருந்த மாதிரியே அப்படியே இருக்கும். ஓகே. பஞ்ச் சைஸ் பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க பண்ண ஃபுல்லா ஸ்கார் ஆயிடும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு டோனர் வந்து வீக் அப்படின்னு சொல்றாங்க, ஒரு சிலருக்கு டோனர் ஏரியா ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்றாங்க சார். எதை வச்சு அந்த வீக்கா இருக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு நம்ம கண்டுபிடிக்கிறது? அதாவது டோனர் ஏரியா நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தா ரிசல்ட்ஸ் வந்து நல்லா வரும். ஓகே. வீக்கா இருந்தா ரிசல்ட்ஸ் வராது. ரொம்ப வீக்கா இருந்தா சர்ஜரியே பண்ண முடியாது. இது வந்து எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த வீக் ஸ்ட்ராங்னு எதை மீன் பண்றோம்னா 2 பேராமீட்டர்ஸ் பார்ப்போம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து அந்த கிராஃப்டோட ஒரு ஹேரோட திக்னஸ், ஒவ்வொரு ஹேர் என்னென்ன திக்னஸ்ல இருக்கு. ரொம்ப சன்னமா இருக்கு, தின்னா இருக்குன்னா வந்து அது வீக் டோனர். ரொம்ப திக்கா இருக்குன்னா வந்து நல்லா உருண்டையா கெட்டியா இருக்குன்னா அது குட் டோனர். செகண்ட் பேராமீட்டர் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஃபாலிக்கல் பர் கிராஃப்ட், ஒரு கிராஃப்ட்ல எத்தனை முடி இருக்கு, ஹேர் பர் கிராஃப்ட். ஓகேங்களா, ஸோ
நிறைய 3 ஃபாலிகுலர் கிராஃப்ட் இருக்கு, நிறைய 2 ஃபாலிகுலர் கிராஃப்ட் இருக்கு. ஓகே அந்த ஃபாலிகுலர் யூனிட்ஸ் வந்து நிறைய இருக்குன்னா அது நல்ல டோனர் ஏரியா. உங்களுக்கு எல்லாமே சிங்கிள் ஃபாலிகுலா இருக்கு, எல்லா கிராஃப்ட்லயும் ஒரு ஹேரா இருக்கு, அந்த மாதிரி நிறைய இருக்குன்னா ஓகே அது கொஞ்சம் வீக்கான டோனர் ஏரியா. டோனர். ஓகே ஸோ இன் ஜென்ரல் வந்து எல்லா முடியும் கொஞ்சம் நல்லா திக்கா இருக்கணும். ஓகே அது போக ஒவ்வொரு முடியிலையும் 2 வேர்க்கால் 3 வேர்க்கால் இருக்கணும். ஓகே ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தால் நல்ல டோனர் ஏரியா. ஸோ அந்த டோனர் ஏரியாலேருந்து சர்ஜரி பண்ணால் ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கும். ரிசல்ட்ஸ் நல்லா கிடைக்கும். ஸோ அப்போ வீக்காக இருக்க டோனரை நம்ம ஸ்ட்ராங்காக மாற்ற முடியாதா சார்? வீக்காக இருக்கிற டோனரை ஸ்ட்ராங்காக மாற்றலாம். ஓகே நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான், இப்போ ஒரு இடத்துல வளர்ச்சி ஆகுது, அந்த முடி எவ்வளோதான் தின்னாயிட்டாலும் மெடிசின்ஸ் கொடுத்து அந்த முடியை திரும்ப நம்மளால ஸ்ட்ராங்காக வர வைக்க முடியும், ஹேர் லாஸ் ரிவர்ஸ் பண்ண முடியும்னு சொல்கிறேன் இல்லைங்களா. ஓகே அந்த மாதிரி வீக்காக இருக்கிற டோனருக்குமே தேவையான சத்துக்கள் கொடுக்குறோம், கரெக்டான மெடிசன்ஸ் கொடுக்குறோம், ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோன்னா ஓகே டோனரை ஸ்ட்ராங்காக மாற்ற முடியும். ஓகே பட் பிரச்சனை என்னன்னா, இப்போ உங்களோட மெடிசன்ஸ்னால தான் அந்த டோனர் ஸ்ட்ராங்காக இருக்கு. ஓகே ஸோ ஒன்ஸ் நீங்கள் மெடிசன்ஸ் விட்டீங்கன்னா திரும்ப வீக் ஆகிடும். ஸோ இப்போ நான் மெடிசன்ஸ் கொடுத்து டோனர் ஸ்ட்ராங் பண்ணிட்டேன், அந்த ஸ்ட்ராங்கான ஹேர் எடுத்து ஃப்ரண்ட்ல வச்சு சர்ஜரியும் பண்ணிட்டேன். ஓகே அதுக்கப்புறம் நீங்கள் லைஃப் லாங் ரெகுலராக அந்த மெடிசன்ஸ் எடுத்துகிட்டே தான் இருக்கணும். ஒன்ஸ் மெடிசன்ஸ் விட்டீங்க, டோனர் அந்த ஹேர் வீக் ஆகிடும். வீக் ஆனால் ரிசல்ட்ஸ் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வால்யூம் நிறையாவோ டென்சிட்டி நிறையாவோ இருக்காது, ஆவரேஜாக தான் இருக்கும். இப்போ இந்த டோனர் ஏரியாவிலேருந்து நம்ம முடி எடுக்கிற மாதிரி இந்த செஸ்ட்ல இருந்தோ பியர்ட்ல இருந்தோ எடுத்து நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாலும் அது நல்ல க்ரோத் இருக்குமா சார்? அது நிறைய பேருக்கு ஒரு டவுட்டா கேட்குறாங்க அவங்க. ஆமாம், இப்போ எல்லாம் யூஸ்வலாக வந்து நீங்கள் ஃபுல்லாக வலிக்க இருந்தாலும் ஒரி பண்ண வேண்டாம். அதே மாதிரி டோனர் வீக்காக இருந்ததுக்கு உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா, அதுக்கு ஒரி பண்ண வேண்டாம். பின்னாடி இல்லாட்டி என்ன, நாங்கள் பேர்ல இருந்து எடுத்து பண்றோம், செஸ்ல இருந்து பண்றோம், எப்படியாவது ஒன்று டிரான்ஸ்ஃபர் பண்ணி முடி வளர வச்சிடலாம்னு சொல்றாங்க. பட் ஆக்சுவலி அப்படி கிடையாது. ஓகேங்களா, டோனர் ஏரியாலையும் வந்து கிரேட் இருக்கு. இப்போ ஸ்கேல்ப் டோனர் வந்து பெஸ்ட், மோஸ்ட் ப்ரிஃபர்டு. இப்போ ஸ்கேல்ப் டோனர் எடுத்து வச்சிங்கன்னா சர்ஜரி பண்ண மாதிரியே தெரியாது. ஓகே ஏன்னா ஒரே இடத்துல இருந்தா வருது, அந்த ஹேரோட கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் வந்து சேமாக தான் இருக்கும். அதே இப்போ பியர்டுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பியர்டு ஹேர் வந்து ஸ்கேல்ப் ஹேரோட ரொம்ப கட்டையா இருக்கும், ரொம்ப திக்கா இருக்கும். ஸோ முடி வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு புதர் வளர்ந்த மாதிரி தான் இருக்குமே தவிர நமக்கு அந்த நேச்சுரல் ரிசல்ட்ஸ், அந்த ஒரு ரீஃபைன்மெண்ட் அதெல்லாம் வந்து இருக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பியர்டோட ஹேர் சைக்கிள் டிஃப்ரெண்ட். இப்போ ஸ்கேல்ப் ஹேர்னா ஒரு ஹேர் வளர்ந்துச்சுன்னா 3 இயர்ஸ் 5 இயர்ஸ்க்கும் கூட லென்த்தா வளர்ந்துட்டு போகும். பட் பியர்டு யாராவது வந்து நீங்க வயிறு வரைக்கும் பியர்டு வளர்த்தி பார்த்துருக்கீங்களா? நார்மலா வளர்த்துறவங்களே பியர்டு இருக்கும், ஏன்னா பியர்டு அவ்வளவு லென்த்தா வளரும். பியரோட ஹேர் சைக்கிள் டிஃப்ரெண்ட். ஒரு பியர்டு வந்து மேக்ஸிமம் ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் வளரும், அதுக்கப்புறம் அந்த ஹேர் கொட்டிடும், அப்புறம் திரும்ப புது ஹேர் வளரும். ஸோ எவ்வளவு லென்த்தா வளர்த்தினாலும் ஸ்கேல்ப் ஹேர் மாதிரி பியர்டு ஹேர் லென்த்தா வளர்த்த முடியாது. அது மாதிரி ஒரு மாதிரி கோர்ஸா இருக்கும், அந்த மாதிரி ஒயரியா இருக்கும், அந்த மாதிரி இருக்கும், சுருண்டு சுருண்டு இருக்கும், ரொம்ப கட்டையா இருக்கும், பார்க்க நேச்சுரலா இருக்காது. ஸோ எப்போ பியர்டு ப்ரிஃபர் பண்ணுவோம்னா, ஸ்கேல்ப்ல டோனர் இல்லை, ஸ்கேல்ப்ல போதுமானது இல்லை, வேற வழியே இல்லைன்னா பியர்டு எடுக்கலாம். செஸ்ட் ஹேர்லாம் இன்னும் மோசம். செஸ்ட் ஹேர் பாடி ஹேர்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க சும்மா பார்த்தாலே தெரியும். இப்போ நம்ம செஸ்ட்ல கை வச்சு எடுத்தாலே நமக்கு ஒரு 10-20 ஹேர் கொட்டும். அதே இப்போ தலையில கை வச்சு எடுத்தோம்னா அத்தனை ஹேர் கொட்டாது. அந்த ஹேர்ல வந்து ரொம்ப வீக்கான ஹேர். ஆமா, லென்த்தும் உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ செஸ்ட் ஹேர் மேக்ஸிமம் எவ்வளவு லென்த் வளருது? யாரும் செஸ்ட் எல்லாம் உட்காந்து ஷேவ் பண்ணிட்டுலாம் இருக்கிறது இல்ல. அது நேச்சுரலா வளர விட்டாதான். முடி அப்படியே வளர விட்டோம்னா போயிட்டே இருக்கு. பட் செஸ்ட்ல வளர விட்டா நம்ம 10 வருஷமா ஷேவ் பண்ணாம தான் இருக்கும், பட் எவ்வளவு வளர்ந்துருச்சு? ஸோ செஸ்ட் ஹேர்ல ஒரு லென்த்துக்கு மேல வளராது, பாடி ஹேர் ஒரு லென்த்துக்கு மேல வளராது. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பேக்கப் தான், நமக்கு வேற வழியே இல்லை. உங்களுக்கு ஒரு 6000 கிராஃப்ட் வைக்கணும், லாஸ்ட் ஆப்ஷன் நமக்கு. அந்த மாதிரி லாஸ்ட் ஆப்ஷன் ஒரு எடுபடி மாதிரி ஏதாவது சொல்றது. இப்போ 6000 கிராஃப்ட் வைக்கணும், 4000 ஸ்கேல்ப்ல இருந்து எடுத்துட்டேன், ஒரு 2000 10ல பாடியில இருந்து பியர்ட்ல இருந்து எடுக்கலாம். டோனரே இல்ல, பின்னாடி 6000 கிராஃப்ட் இல்ல, மொத்தம் 6000மே நான் பாடியில இருந்து எடுத்து வைக்கிறேன்னா ரிசல்ட்ஸ் நல்லாலாம் வராது. கொஞ்சம் 10ல ஒரு 500,000 வேணும்னா நம்ம பியர்ட்ல இருந்து பாடியில இருந்து எடுத்துக்கலாம். ஓகே, இந்த ஸ்கால்ப்ல இருந்து எடுக்கிற மாதிரி நம்ம இந்த பியர்ட்ல இருந்தோ செஸ்ட்ல இருந்தோ எடுத்து வைக்க முடியாது அப்படியே. ஆமா, அந்த அளவுக்கு ரிசல்ட் வராது, பணம் தான் வேஸ்ட் ஆகுமே தவிர நினைச்ச ரிசல்ட் வராது. ஓகே சார், சார் பேசுனது எல்லாருமே கேட்டிருப்பீங்க. கண்டிப்பா உங்க எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஹேர் சம்பந்தமா உங்களுக்கு வேற என்ன ஒரு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.